பிக் பாஸ் சீசன் 8ஓட கிராண்ட் லான்ச் நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. நேற்று வந்து அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 18 கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போ இருக்காங்க. ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருந்தாருன்னா 24 ஹவர்ஸ் டைம் நான் கொடுக்குறேன், ஒரே நாளில் ஒருத்தங்களை நீங்கள் நாமினேட் பண்ணி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு. பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது இது கேட்கும்போது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 24 ஹவர்ஸில், அதாவது பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஒருத்தங்களை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்த வாட்டி நடந்திருக்கு. இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இந்த சீசன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு நல்லாவே தெரியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் சைடு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து யாருமே அவங்கள நாமினேட் பண்ணலை அப்படி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி இது யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருமே, அதாவது மற்ற பாய்ஸ் வந்து நாமினேட் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ நம்மளுக்கு அடித்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா சாச்சனா, அதாவது மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதி டாட்டராக நடித்த சாச்சனா இப்போ பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் ஆகியிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இதை எதிர்பார்க்கல. முக்கியமாக விஜய் சேதுபதியே எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனாவோட ரொம்ப எமோஷ்னலி கனெக்ட் ஆகியிருந்தார், எஸ்பெஷலி மகாராஜா படத்துக்கு அப்புறமா. இன்ஃபேக்ட் அவர் வந்து நேற்று சொல்லியிருந்தார், நீ வந்து என்ன சாருன்னு கூப்பிடலாம், இல்லை அப்பாவும் கூப்பிடலாம், அது உன்னோட இஷ்டம். ஆனால் வீக்கெண்டில் ஏதாவது தப்பு பண்ணிட்டு சாரி அப்பா அப்படின்னு சொன்னா நான் வந்து ஒரு கரெக்டான ஹோஸ்டாக தான் இருப்பேன். நீ தப்புனா நீ தப்புன்னு நான் கோவப்பட்டு தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து விஜய் சேதுபதி சாச்சனாவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அமைச்சிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக அவர் இதை வந்து எப்படி எடுத்துக்க போறாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் சாச்சனா ஹெல்மெட் ஆகியிருந்தாலும் சீக்ரெட் ரூமில் அப்படி இல்லைன்னா வைல்ட் கார்டு என்ட்ரியில் உள்ளே வருவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த ரூலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.